வேலு, நாம நாளைக்கு மறுநாள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு அத்தை மாமா என்கிட்ட கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரிங்க, போயிட்டு வந்துடலாம். கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வரிசையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வேற எந்த ஆர்டரையும் என்ன கேட்காம கமிட் பண்ணிக்காதீங்க. ஏங்க, உங்களை கேட்காம நான் என்னைக்கு இங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன்? அது எனக்கு தெரியும் வேலு. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறது நல்லது தானே? ஓ, அப்படின்னா உங்களை கேட்காம ஏதாவது ஆர்டர் கிடைச்சா அதை நான் எடுத்துருவேன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ சாமி, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. உங்களுக்கு என்ன வம்பிழுக்கலன்னா பொழுது போகாதுல. அதுக்கு நான் ஆள் இல்ல. ஓஹோ, அப்படின்னா நான் சும்மா இருக்கேங்க. ஆனா அதுக்காக நான் வேணும்னே வம்பிழுக்கிறேன்னு சொல்லாம சொல்லி காட்டுறீங்க பாத்தீங்களா? ஐயோ வேணாம் வேலு, வலிக்குது. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, அப்புறம் நான் அழுதுருவேன். ஐயோ. யாருங்க? யாரு? அம்மாதான். பேசுங்க பேசுங்க பேசுங்க. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்க எப்படி இருந்தா உனக்கு என்னம்மா? நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு நீ நினைச்ச நாங்க சந்தோஷமா இருக்கோம். இப்போதைக்கு ஏதோ இருக்கும். ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா? நீ இப்படி பேசுறதுல என்னமா அர்த்தம்? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? கடல் மாதிரி இவ்ளோ பெரிய வீடு இருக்கு. நானும் உங்க அப்பாவும் யாருமே இல்லாத அனாதை மாதிரி இருக்கோம். எங்களுக்கு என்னம்மா கவலை? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி செல்வி பேச சொல்ற? அந்த வீட்ல ஒன்ன தவிர எல்லாருமே கர்ப்பமாயிட்டாங்க. ஆனா நீ அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்கியே. நீயும் எங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரியான விஷயத்த, அந்த நல்ல செய்தியை எப்ப சொல்ல போறேன்னு தெரியல. செல்வி, செல்வி, லைன்ல தான் இருக்கியா? நான் பேசுறது கேக்குதா? சொல்லுமா, கேக்குது. வேற உன்கிட்ட என்னத்த சொல்றது? நான் சொல்ற மாதிரி அந்த வீட்டை விட்டுட்டு எங்க கூட வந்து இருனா கேட்க மாட்டேங்கிறேன். உன்கிட்ட ஒரு பேர குழந்தைய தானே கேக்குறோம். இனிமே என்னத்த உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? எல்லாம் எங்க தலையெழுத்துன்னு நினைச்சு அப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியது. வேற புலம்பாம இருக்க மாட்டியா நீ? செல்விமா, எப்படிமா இருக்க? மாப்பிள்ள எப்படி இருக்காரு? மாப்பிள்ள கை எப்படிமா இருக்கு இப்போ? எல்லாம் சரியாயிடுச்சாமா? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. அவருக்கு இப்போ கை பரவாயில்ல. ஏன்பா அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க? அவளை விடுமா. உங்க அம்மா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அவ பேர குழந்தைகளோட கொஞ்சம் விளையாடணும்னு ஆசைப்படுறா. அவளுக்கு வேற எந்த கோவம் இல்லம்மா. என்னதான் இருந்தாலும் அனாதை அது இதுன்னு அவங்க இப்படி பேசுறதுல எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. அத விடுமா செல்வி. அவளும் வேற என்னதாமா பண்ணுவா? பேர குழந்தைக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கா. அவன் நினைக்கிறது நடக்காம வெறும் ஏமாற்றம் மட்டுமே கிடைச்சா விரக்தியில மனசுல இருக்கிறத பேசத்தானுமா செய்வாங்க. அவ பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்குல்லம்மா. அதையும் நம்ம பாக்கணும்ல. கூடிய சீக்கிரமே நீங்க சந்தோஷப்படுற மாதிரி எல்லாமே நல்லதா நடக்கும்பா. நடந்தா சந்தோஷம்தாம்மா. அப்படி நடந்தா என்னை விட உங்க அம்மா தாம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்னையும் உன்னையும் தவிர அவ வேற யார பத்தி நினைக்க போறா? அவளோட உலகமே நாம தாம்மா. நீ எங்களுக்கு ஒத்த புள்ளையா போயிட்ட. உனக்கு 4-5 குழந்தைங்க இருந்துச்சுன்னா போதும். நாங்க பாட்டுக்கு பேர குழந்தைகளை கொஞ்சிக்கிட்டு இருப்போம்ல. சரிம்மா செல்வி, நீ அங்க வேலையை பாரு. அப்புறம் உன் அம்மா மாதிரியே நானும் புலம்ப ஆரம்பிச்சிருவேன். நான் போன் வைக்கிறேம்மா. சரிப்பா. ஏங்க, என்னாச்சுங்க? அத்தையும் மாமாவும் என்ன சொன்னாங்க? அவங்க பக்கம் நியாயத்தை சொல்லி ஆதங்கப்பட்டாங்க வேலு. அதான் கொஞ்சம் வலிக்குது. விடுங்க. நீங்க இந்த குடும்ப நன்மைக்காக சில விஷயங்கள் பண்றீங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதான் குலதெய்வம் கோயிலுக்கு போறோம்ல, எல்லாம் சரியாயிரும். நல்லதாவே நடக்கும்.